ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போனோம், ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். மூவிக்கு வந்திருக்கோம். நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆக்சுவலி ஷோ டைமிங் என்னமோ 10:15 கரெக்டாக இப்போ 10:17 AM ஆயிடுச்சு. 10:30 ஷோ டைமு. நான் தான் உன்ட்ட சொல்லி 10:15 சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, ஏமாத்துறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பாருங்கள், தேட்டரே காலியாக இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் எப்பயுமே வரும்போது ஒருத்தர் 2 பேராச்சும் இருப்பாங்களா. ஸோ இப்போ காலியாக இருக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு வியூ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சினிஃபைல் ஹர்லூர் ரோட்டில் இருக்க தேட்டருக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன மூவி பார்க்குறோம் அப்படின்னா, மாமன்ற சூரி நடிச்சிருக்காருல, அதோட ட்ரெய்லர் பார்த்தோம். போன டைம் நாங்கள் என்ன மூவி அது, டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தோம்ல. டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது அதோட ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் இப்போ May 16 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே, May 16 ஃப்ரைடேன்றதுனால நெக்ஸ்ட் டேட்டே பார்க்கணும், அந்த ட்ரெய்லர் பார்த்து பிடிச்சி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இப்போ சாட்டர்டே மார்னிங் ஃபஸ்ட் ஷோவே நாங்கள் வந்து இப்போ கிளம்பி வந்துட்டோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அவளுக்கு இப்பயே சவுண்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு காதில் கை வச்சுட்டு கம்மான் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கே தெரியும் சீட்டு எப்போ எங்கே அப்படின்ட்டு. எப்பவுமே லாஸ்ட்டில் தான் போடுவோம், ஆனால் போகலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. என்ன பண்ணுறீங்க? அவரை டச் பண்ணவும் அந்த ஸ்க்ரீன் பாருங்கள் எப்படி இதாக இருக்குது. இதில் தான் நம்ம மூவி பார்ப்போம். இப்போ தான் டிக்கெட் வந்து நான் அந்த இமேஜை பார்த்தேன். டைம் வந்து 10:40 AM தான் ஸ்க்ரீனிங் டைமு. சார் என்கிட்ட 10:15 கூப்பிட்டு வந்தார். சரின்ட்டு 10:20 கிட்ட தான் உள்ளே வந்தோம். இப்போ பார்த்தா 10:40. அதுக்கு தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தேன். நான் உனக்கு நேற்று டிக்கெட்டு ஷேர் பண்ணேன். அதில் நான் ஸ்க்ரீன் தான் பார்த்தேன். சரி இவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்தேன். எப்பயுமே நம்ம ஸ்க்ரீன் 3 போவோம், இன்னைக்கு ஸ்க்ரீன் 4ன்னு சொன்னாரேன்ட்டு அதை மட்டும் பார்த்தா. இப்போ தான் வந்து உள்ளே வந்து இன்னொரு டைம் டிக்கெட்டை பார்த்தா 10:40 AM அப்படின்ட்டுருக்கு. நல்லா வச்சு செய்கிறாரு. இப்போ தான் 10:20, இன்னும் 20 மினிட்ஸ் இப்போ உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்க போகிறோம் தனியாக. நான் 20 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஒரு குட்டி ரெஸ்ட்டு போடலான்னு இருக்கேன். மேடம் வந்து சாக்லேட் ஏம் ராதி பிஸ்கட்டு, பட் ஆனால் அது அவளுக்கு சாக்லேட். அது ஏமிதி, அது ஏமிதி. வாட் இஸ் தட்? பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. போபான் பிஸ்கெட். போபான் செப்பு, போபான் செப்பரா. இன்னைக்கு நாட் இன் மூடுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க 20 மினிட்ஸ் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறத பார்க்கலாம். ஏன்னா நல்லா வச்சு செய்கிறாரு இன்னைக்கு விவேக். நேரமாவதுல ஐயோ தொடைய காட்டாத. எப்சோட வளகாப்ப கோலாரமா கொண்டாடுற ஒரே வாய்ப்பு நீதான்டா. உள்ள சொல்றேன்னு பாக்குறியா? நீ என் மருமக மட்டும் இல்லடா, என் அப்ப. அடுத்த நாளுக்கு என் தம்பி வைக்கட்டும். புது பழக்கமா இருக்கு. கல்யாணம் சந்தோஷம் தானே. குழந்தை 2.5 கிலோ இருக்கான், நல்லா ஆரோக்கியமா இருக்கான். 2 நிமிஷம் நாங்க ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறோம். நல்லா இருக்காங்க. அக்கா நல்லா இருக்காங்க, கவலையப்படாதீங்க. மயக்கத்துல இருக்காங்க, எந்திரிச்சிருவாங்க. குழந்தைய பாக்கலையா? குழந்தைக்கு மேல சுத்தி இருக்கான். தாய் மாமா பார்க்க கூடாதா? லூசாங்க. டயட்லாம் ஃபாலோ பண்றாங்க. இப்பதான் குழந்தைங்க பிறக்கும் போது 80% குழந்தைங்க மேல சுத்தி தான் பிறக்குது. சயின்ஸ் படி பார்த்தா அது நார்மல் தான். அதுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதே தவிர வேற
தாத்தா இவன் யாரு ஸோ படம் டைட்டில் வரையும் தான் அதுக்கப்புறம் நான் எடுத்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும், இது எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, பிடிச்சிருந்தது. அது முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புற கிளிப் தான் பார்க்குறீங்க. இது ஒரு ஸ்மால் மினி விலாக் தான். இதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு வீடியோ நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்மளை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.